வணக்கம். சமீபத்தில் ஒரு நண்பர், நான் வணக்கம் வாசகர்களே என்று சொல்வதை விட வணக்கம் நேயர்களே என்று சொன்னால் பொருத்தமாக இருக்காதா என்று கேட்டிருந்தார். அந்த முடிவை நான் உங்களிடமே விட்டு விடுகிறேன். வாசகர்களா, நேயர்களா? இன்று நாம் கேட்கப் போகும் கதை இரண்யவதம். சா. கந்தசாமி அவர்கள் எழுதிய சிறுகதை. சின்ன கருப்பு ராஜவாய்க்கால் மதகின் மேலே உட்கார்ந்து கால்களை ஆட்டிக்கொண்டிருந்தார். கால்களுக்கு கீழே பழைய செருப்பு. காது அருந்த பழைய செருப்பை சற்றே முன்னே சாய்ந்து வலக்காலால் நகர்த்தி போட்டுவிட்டு பெல்ட்டிலிருந்து பொடி டப்பாவை எடுத்து 2 மூக்கிலும் பொடியை ஏற்றிக்கொண்டு கையை உதறியபடி தலை நிமிர்ந்தார். ஒரு சாரை பாம்பு தண்ணீர் பக்கம் ஊர்ந்து சென்றது. சின்ன கருப்பு மதகின் மேலே இருந்து இறங்கி இடுப்பு பெல்ட்டை தூக்கிவிட்டு கொண்டு சுற்றும் முற்றும் பார்த்தார். ராஜாராமன் தென்னந்தோப்பில் வருவது அறையும் குறையுமாக தெரிந்தது. கொக்கு கூட்டமாக தலைக்கு மேலாக பறந்து சென்றது. அவர் அவசர அவசரமாக மதகின் மேலே தாவி ஏறி உட்கார்ந்தார். ராஜாராமன் முன்னே வந்து மடித்து கட்டியிருந்த வேட்டியை அவிழ்த்து விட்டான். அவர் திரும்பி இப்போதுதான் அவனை பார்ப்பது போல ஒரு பார்வை பார்த்து தலையசைத்தார். பரந்த வேட்டியை இழுத்து பிடித்து, இப்படி குந்துராஜா என்று மதகு சுவரில் உட்கார அவனுக்கு இடம் காட்டினார். இருக்கட்டுங்க. பின்னால் நகர்ந்த அவன், நேத்து சாயந்தரம் வீட்டுக்கு தேடிக்கிட்டு வந்திருந்தீங்களா? பாப்பா சொல்லுச்சு என்றான். ஒன்னும் விசேஷம் இல்ல. ஆக்கூர் பக்கிரி கிட்ட நரசிம்ம வேஷம் கட்டிக்கிட்டு ஆடுற புலி நகம் இருக்கு. அதை வாங்கிக்கிட்டு வந்தா ஜெர்மனியிலிருந்து வர்றவங்களுக்கு ஆடி காட்ட நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதை சொல்லத்தான் வந்தேன். நீ வீட்ல இல்ல. நீடூர்ல ஒரு சாவு. எங்க தாத்தா காலத்து நகம். நீ அதை போட்டுக்கிட்டு ஆடினா ஜோரா இருக்கும். இப்ப போய் வாங்கிட்டு வந்துடுறேன். பொழுது சாஞ்சிடுச்சு. இருக்கிறத வச்சுட்டு நாளைக்கு கூத்த நடத்திடுவோம். ஜெர்மனிக்காரவங்க வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்கு. அவர் மதகின் மேலே இருந்து கீழே குதித்தார். அத போட்டு பழகி கொள்ளலாம்ல? ஆமா ஆமா, ஆனா அதுக்கு அம்மான் தூரம் போகணுமே. ஒன்னு பூட்டிக்கிட்டா கூத்துக்கு அது நல்லா இருக்கும்னா அதுக்காக எம்மாந்தூரம் வேணும்னாலும் போகலாம். அசல் கூத்துக்கார மாதிரியே பேசுற. அவன் அடக்கத்தோடு தலையசைத்தான். பக்கிரி வீட்டில் இல்லாட்டா அவன் பெண்டாட்டிக்கிட்ட என் பேரை சொல்லு. சரி. அந்த புலி நகத்தை நீ போட்டுக்கிட்டு ஆடினா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு கூட அதை போட்டுக்கிட்டு ஆடணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அதுக்கு வேஷம் மாத்தணும். இரணியன்தான் உங்க வேஷம். சின்ன கருப்பு பெரிதாக ஒரு சிரிப்பு சிரித்தார். அந்த சிரிப்பு செடி கொடிகளை தாண்டி புல்லில் படர்ந்து தண்ணீருக்கு தாவி மேலே எழுந்து நாலா பக்கமும் எதிரொலித்தது. பூவரசு மரத்தில் உட்கார்ந்து இருந்த நீல நிற மீன்கொத்தி குருவி சரேல் என்று தாவி பறந்தோடியது. வா. சின்ன கருப்பு அவன் தோளில் கை வைத்தார். அவர் கூடவே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்துச் சென்றான். நம்ம பக்கிரி நல்லா தான் ஆடிக்கிட்டு இருந்தான். 2-3 வருஷத்துல பெரிய ஆளா வந்துடுவான்னு இருந்தேன். ஆனா பெண்டாட்டி வந்ததும் அவகிட்ட ஆடுறதே போதும்னு நின்னுட்டான். சின்ன கருப்பு நடந்து கொண்டே எட்டி வரப்பில் வளர்ந்திருந்த துவரை செடியில் இருந்து ஒரு கிளையை முறித்தார். துவரை காய்களை உருவி போட்டுக்கொண்டு ஒரு நடை நடந்தார். நளினமும் அகங்காரமும் கொண்ட நடை. பூமியில் நடப்பது மாதிரியே இல்லை. அந்த நடைதான் அவருக்கு அழகு. அப்புறம் அவரின் கம்பீரம். அது அவர் நடையிலும் குரலிலும் கை அசைவிலும் கண் வீச்சிலும் பளிச்சென்று ஜொலித்தது. ஒவ்வொரு கூத்திலும் இன்னும் இன்னும் ஒன்று பிரகாசித்துக் கொண்டு வந்தார். அவன் அம்மா சின்ன கருப்பு கூத்து ஒன்றை பார்த்துவிட்டு, ராட்சச வேஷம் அச்சா பொருந்தி போகுது. இன்னைக்கு நேத்தியா வேஷம் 3 தலைமுறையா இல்ல என்றாள். அவள் சொன்னதை அவரின் ஒவ்வொரு அசைவும் மெய்ப்பித்துக் கொண்டு இருந்தது.
சின்ன கருப்புக்கு முன்னால் அவர் அப்பா இரண்யகசிபு வேஷம் கட்டிக்கொண்டு ஆடினார். அதற்கு முன்னால் அவர் அப்பா, இவன் தாத்தா, அவர்தான் முதலாக மூஞ்சியில் சாயம் பூசிக்கொண்டு இரண்யகசிபுவாக ஆடினார். அவர் ஆடும்போது இரண்யனே பூமிக்கு வந்து அதம் பண்ணுவது போல இருக்கும். ஆனால் அவர் கூத்தாடி வம்சம் இல்லை. அவருக்கு 10-12 வயது இருக்கும்போது தன் அப்பாவை ஒரு கொலை வழக்கில் போலீஸ் பிடித்து கொண்டு போய் தூக்கில் போட்டது. அப்பா போனதும் அம்மாவை விட்டுவிட்டு உசிலம்பட்டியிலிருந்து மதுரைக்கு ஓடி வந்தார். தமுக்கம் மைதானத்தில் ஒரு கூத்து. முதல் வரிசையில் குந்தி இரவு முழுவதும் கூத்து பார்த்தார். பொழுது விடிந்ததும் கூத்தாடிகளுக்கு எடுபிடி வேலை செய்தார். அப்படியே அவர்களோடு ஒட்டிக்கொண்டு ஊராகச் சுற்றினார். சின்ன சின்ன வேஷமெல்லாம் போட்டு ஆடினார். 6-7 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய வேஷம், இரணியன் வேஷம் கிடைத்தது. கிடைத்ததை சட்டென்று அவர் பற்றி கொண்டார். கற்றதையும் கேட்டதையும் பார்த்ததையும் மனதில் இருத்தி பாட்டாலும் மெருகூட்டினார். அதனால் கூத்துக்கு கூட்டம் கூடியது. ஊர் முழுவதும் அவர் பேச்சாகியது. சின்ன கருப்பு இரணியன் ஸ்பெஷல் என்று மதுரைக்கு ரயில் வந்தது. தாத்தாவிடம் காணப்பட்ட நளினமும் பாவமும் இளைய சின்ன கருப்புவிடம் அபரிவிதமாக குடிகொண்டு உள்ளதாக கிருஷ்ண ஐயர் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை வாராந்திர பதிப்புக்கு படங்களோடு ஒரு கட்டுரை எழுதினார். ஆத்திரத்திலும் அதட்டலிலும் அகங்காரம் கொண்ட மனித ஆத்மாவை இளைய சின்ன கருப்பு துல்லியமாக சித்தரிப்பதாக எழுதியது நாடு முழுவதுக்கும் அவரை தெரிந்தவராக்கியது. அதனால் பலரும் சின்ன கருப்புவை தேடிக்கொண்டு வந்தார்கள். தன்னை காண வந்தவர்களுக்கெல்லாம் அவர் ஆடிக் காட்டினார். ஆட்டத்தில் அவருக்கு வஞ்சனையே இல்லை. ஆடு என்றால் உடனேயே ஆடுவார். அதுவும் பெண்களாக இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம். அவர்கள் கண் அசைவும் தலை அசைப்பும் குறுஞ்சிரிப்பும் கூட ஆட வைத்துவிடும். வரப்பு சாலையில் ஏறியது. சின்ன கருப்பு துவரை செடியை வயலில் வீசி எறிந்துவிட்டு திரும்பினார். ராஜாராமன் கருநொச்சி கிளையை தள்ளிக்கொண்டு முன்னே சென்றான். கூட நானும் வரட்டுமா ராஜா? எதுக்கு? நானே போயிட்டு வந்துடுறேன். இப்பவே இருட்டிடுச்சு, போயிட்டு சீக்கிரமா வந்துடு. சரி. ராஜாராமன் இலுப்பை தோப்பிற்குள் நுழைந்தான். ஒரு பஸ் புழுதியை கிளப்பிக் கொண்டு சென்றது. சின்ன கருப்பு அவன் போவதையே பார்த்து கொண்டு நின்றார். இலுப்பை மரங்களுக்குள் அவன் மறைய ஆரம்பித்தான். சின்ன கருப்பு தலையை அசைத்தபடி ஒரு சிரிப்பு சிரித்தார். ஆக்கூர் சாலை மேட்டிலிருந்து கீழே இறங்கியது. மண் சாலை. மண்ணில் கால் புதைந்தது. கையை வீசி கூத்துப்பாட்டு பாடிக்கொண்டு ராஜாராமன் நடந்தான். நடக்கையில் கூத்து கற்றுக்கொள்ள ஆரம்பித்து 6-7 வருஷம் இருக்குமா என்று கேட்டுக்கொண்டான். இருக்கும் போலத்தான் பட்டது. பர்கூரில் சின்ன கருப்பு இரண்யன் வேஷம் புனைந்து ஆடியதை அத்தை வீட்டுக்கு சென்றிருந்த அவன் முதலாக பார்த்தான். கூத்து ஆசை மனதில் பற்றி கொண்டது. அப்புறம் 1 வருஷம் கழித்து ஒரு கூத்து அரசூரில் பார்த்தான். அதுவும் சின்ன கருப்பு கூத்துதான். விடிய விடிய நடந்தது. அவன் கண்மூடாமல் பார்த்தான். கூத்து கற்றுக்கொள்ள வேண்டுமென்ற துளிர்த்த ஆசை விருட்சமாகியது. எப்படியாவது சின்ன கருப்புவை மடக்கி பிடிக்க வேண்டுமென்று 5-6 நாட்கள் யோசித்தபடியே இருந்தான். ஒரு மாலை பொழுது ராஜவாய்க்கால் மதகு மேல் சின்ன கருப்பு குத்துக்கால் வைத்து குந்தியிருந்தார். அவன் வாய்க்காலில் முகம் அலம்பிக் கொண்டு எதிரே போய் நின்றான். ஆரே, என்ன வேணும்? உங்ககிட்ட கூத்து கத்துக்கணும். அவர் பார்வையில் இவன் மேல் ஆச்சரியமாக இறங்கியது. நீ உக்கட தேவர் வீட்டு பையன் இல்ல? ராஜாராமன் தலையசைத்தான். கூத்தெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வருமா? வரும். வருமா? எப்படி சொல்ற? ஆசையா இருக்கு. சின்ன கருப்பு மதகு மேலிருந்து கீழே குதித்தார். அவன் தோள் மீது கை வைத்து 2 முறை தட்டி கொடுத்தார். அது சரி, நாளைக்கு மாந்தோப்புக்கு வா, கூத்து ஆரம்பிச்சிடலாம். அடுத்த நாள் அவன் மாந்தோப்பிற்கு சென்றான். பூத்திருந்த மாமரத்தின் கீழே 5-6 பையன்கள் கூத்தாடிக் கொண்டிருந்தார்கள். அவனும் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்றான்.
சின்ன கருப்பு பொடியை உறிஞ்சிக் கொண்டு வந்தார். பையன்களில் கூத்து நின்றது. அவனை கையை நீட்டி முன்னே கூப்பிட்டார். பக்கத்தில் உட்கார வைத்து கதையை சொன்னார். சொல்லிக்கொண்டே வந்தவர் திடீரென்று எழுந்து ஆடினார். இரணியனாகவும் பிரகலாதனாகவும் நரசிம்மராகவும். அவன் மண்டியிட்டு உட்கார்ந்து அவரின் ஒவ்வொரு அசைவையும் மனதில் இருத்திக் கொண்டான். ஆடி முடிந்ததும் அவன் அருகில் வந்து நின்று, பாத்துக்கிட்டியா என்று கேட்டார். அவன் தலையசைத்தான். எங்க நீ ஆடு, நான் தான் இரண்ய, நீ தான் நரசிம்மம். என்ன பிடிச்சு மடியில போட்டு நெஞ்ச கிழிச்சு கொள்ளுற. ஆடு. ராஜாராமன் வேட்டியை மடித்துக் கட்டிக்கொண்டு காலை எடுத்து வைத்து ஆடினான். கொஞ்ச நேரத்தின் பிறகு கண்டது எல்லாம் மறந்து போய்விட்டது. கால் முன்னே போகவில்லை. ஏதோ கட்டிப்போட்டது மாதிரி சிக்கிக் கொண்டது. திகைத்து நிற்பதைக் கண்டு ஒரு பையன் கழுக்கென்று சிரித்தான். சின்ன கருப்பு சிரிப்பு வந்த திக்கை திரும்பி பார்த்தார். ஒரு பையன் சிரித்துக்கொண்டே இருந்தான். கையை நீட்டி அவனை கூப்பிட்டார். சந்தோஷமாக அவர் முன்னே வந்தான். கன்னத்தில் பளீரென்று ஒரு அறை விழுந்தது. அவன் ஐயோ என்று கத்தினான். அது தனக்கே வலிப்பது மாதிரி இருந்தது. ராஜாராமன் திரும்பி சின்ன கருப்பை ஒரு பார்வை பார்த்தான். நீ பயப்படாம ஆடு என்றார் வாஞ்சையுடன். அவன் பயந்து கொண்டே ஆடினான். கண்டதையும் கேட்டதையும் கால்களில் வழியாகவும் கண்களின் மூலமாகவும் காட்சிப்படுத்தினான். பலே பலே, நீ தேறிட்ட. சின்ன கருப்பு எழுந்து வந்து அவன் தோளில் தட்டி கொடுத்தார். 3 மாதங்கள் சென்றதும் சின்ன கருப்பு பழைய நரசிம்மத்தை கழித்து கட்டிவிட்டு அந்த இடத்தில் ராஜாராமனை போட்டார். தைரியமான சோதனைதான். ஆனால் அவன் அதில் பிரமாதமாக ஜொலித்தான். புதிய நரசிம்மத்தின் வரவால் இரண்யகசிபு நாடகம் புது மெருகும் புத்துயிரும் பெற்றது என மைதிலி ஐயங்கார் டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஞாயிறு இதழில் குறிப்பிட்டு எழுதினார். கூடவே கலர் கலரான படங்கள். 7 படங்களில் 2 படத்தை வெட்டி எடுத்து ராஜாராமன் மனைவி சுவரில் ஒட்டியிருந்தாள். கல்யாணமான புதிது. அவன் மாப்பிள்ளையாக இல்லாமல் வெள்ளை தாடியும் மீசையுமாக சிங்க மூஞ்சியோடு கோரமாக இழித்துக் கொண்டு இருந்தான். பயமா இல்ல? படுக்கைக்கு எதிரே இருந்த படத்தை பார்த்து கொண்டே கேட்டான். அவள் தலையசைத்து சிரித்தாள். நிஜமா? அவள் படுக்கையில் இருந்து எழுந்து அவனை கட்டி அணைத்துக் கொண்டாள். அவனுக்கு மூச்சு திணறுவது மாதிரி இருந்தது. அவள் பிடி இன்னும் இன்னும் என்று இறுகியது. தன் முழு பலத்தையும் கொண்டு அவளை கீழே உருட்டி தள்ளினான். அவள் எழுந்து நின்று ஒரு சிரிப்பு சிரித்தாள். இன்னமே கூத்துக்கு போக வேணாம். ஏன் போக வேணாம்? சரி. ஆனால் அவன் சின்ன கருப்போடு ஊர் ஊராகச் சென்றான். ஒவ்வொரு ஊரிலும் மெச்சும்படியாக ஆடினான். சன்மானம், பூமாலை, சால்வை எல்லாம் கிடைத்தன. ராஜாராமன் ஆக்கூர் பக்கிரியிடம் இருந்து புலிநகத்தை வாங்கிக் கொண்டு காவேரி ஆற்று பாலத்தை தாண்டி ஊருக்கு வந்தான். தலைக்கு மேலே நிலவு வந்துவிட்டது. ரொம்ப நேரம் ஆகிவிட்டதை உணர்ந்தான். வேகமாக நடந்து வீடு வந்தான். வீட்டுக் கதவை தட்டினான். யாரது? 2 முறை அவன் மனைவி கேட்டாள். அவனுக்கு அது வழக்கமில்லாத பழக்கமாக கேட்டது. நான்தான் என்றான். அவள் விளக்கை தூண்டி விட்டுவிட்டு வந்து கதவை திறந்தாள். அவளை நிமிர்ந்து பார்த்தான். முகம் தெரியவில்லை. தலையை அவிழ்த்தபடி இருந்தாள். அவள் கையை பிடித்து அழைத்துப் போய் கட்டிலில் உட்கார்ந்து நிமிர்ந்து பார்த்தான். முகம் வீங்கியிருந்தது. நெடுநேரமாக அழுது கொண்டிருப்பது போலப்பட்டது. பாப்பா? அவள் தோளை பற்றினான். அவனை கட்டி அணைத்துக் கொண்டு சப்தமில்லாமல் குலுங்கி குலுங்கி அழுதாள். பாப்பா, என்ன சொல்லு? அவள் நிமிர்ந்து அவனை ஒரு பார்வை பார்த்தாள். சொல்லு பாப்பா, இன்னைக்கு வந்தானா? அவள் தலை அசைந்தது. அதுக்குத்தான் ஆக்கூருக்கு அனுப்பியிருக்கான். அவனை அடிப்பது போல கைகளை காற்றில் வீசினான். அவள் முன்னே நகர்ந்த அவன் தோளை பற்றினாள். தோளில் தலை சாய்த்து அழ ஆரம்பித்தாள். வெகுநேரம் வரையில் அவள் அழுகை ஓயவே இல்லை.
அவள் முதுகில் மெல்ல மெல்ல தட்டிக் கொடுத்தான். அழுது ஓய்ந்து தூங்கிப் போனதும் அவளை கட்டிலில் படுக்க வைத்துவிட்டு எழுந்து நின்றான். கை இடுப்பு வேட்டியை தடவியது. முடிச்சில் புலி நகங்கள். 2 புலி நகங்களை எடுத்துக்கொண்டு லாந்தர் விளக்கை தூண்டிவிட்டான். வெளிச்சம் எங்கும் பரவியது. பாப்பா புரண்டு படுத்தாள். அவசர அவசரமாக திரியை இறக்கி வெளிச்சத்தை குறைத்தான். அவள் கால்களை நீட்டிப் படுத்தாள். அவன் விளக்கை எடுத்துக்கொண்டு கொல்லை பக்கம் சென்றான். கள்ளிப்பெட்டியை கீழே சாய்த்து ஓர் அறத்தை கையில் எடுத்தான். விரலால் தடவி பார்த்தான். சுனை இருப்பது மாதிரித்தான் இருந்தது. மடியில் இருந்த புலி நகத்தை கையில் மாட்டிக்கொண்டு கண்களுக்கு நேரே வைத்து பார்த்தான். விளக்கு வெளிச்சத்தில் இரும்பு நகத்தின் கூர் பளிச்சென்று மின்னியது. ஆஹா ஆஹா! பயங்கரமாக சிரித்துக்கொண்டு அவன் 2 கைகளையும் மாறி மாறி காற்றில் வீசினான். என்ன ஆச்சுங்க? அவன் மனைவி கேட்டாள். அவன் அவளை ஒரு பார்வை பார்த்தான். புலிநகங்களில் 2 கீழே விழுந்தன. கைகளிலும் கண்களிலும் ஏறியிருந்த கோபம் இறங்குவது மாதிரி இருந்தது. அவன் கையை பற்றி இழுத்து வந்து கட்டிலில் உட்கார வைத்தாள். எண்ணெயில்லாத விளக்கு மங்கி அணைந்தது. அவனை கட்டி அணைத்துக் கொண்டு பாப்பா படுக்கையில் சாய்ந்தாள். அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை. பொழுது புலர்ந்தது. அவன் எழுந்து குளித்துவிட்டு வெளியில் சென்றான். அவள் சமைத்து வைத்துவிட்டு காத்து கொண்டு இருந்தாள். வெகுநேரம் கழித்து சாப்பிட வந்தான். சாப்பிடும்போது, ராத்திரிக்கு கூத்து பார்க்க வர்ற என்றான். அவள் ஆச்சரியப்பட்டாள். சாதாரணமாக கூத்து பார்க்க கூப்பிடும் ஆள் இல்லை அவன். கல்யாணமாகியதில் இருந்து 2 கூத்தோ 3 கூத்தோ தான் பார்த்திருக்கிறாள். கூத்து சப்தம் காதில் விழுந்த பிறகு அவள் பக்கத்து வீட்டு அஞ்சலியை கூப்பிட்டுக் கொண்டு மாரியம்மன் கோயில் பக்கம் சென்றாள். பெரிய கூட்டம். முன் வரிசையில் 2 வெள்ளைக்கார பெண்கள் போட்டோ பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார்கள். ஒரு தாடிக்காரன் நின்று கொண்டிருந்தான். ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் விழிப்பிலும் தூக்கத்திலுமாய் கூத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவள் மாமரத்துக்கு பின்னால் மறைந்தும் மறையாமலும் உட்கார்ந்தாள். சின்ன கருப்பு சலங்கை கட்டிய கால்களை தரையில் உதைத்து ஜில் ஜில் என்று சப்தம் எழுப்பியபடி வந்து திடீரென்று நின்றார். பார்வை இப்படியும் அப்படியும் அலைபாய்ந்தது. முகத்தில் ஆணவம், கண்களில் கர்வம். இகழ்ச்சியாக ஒரு சிரிப்பு சிரித்தபடி இந்த கோடியில் இருந்து அந்த கோடிக்கும், அந்த கோடியிலிருந்து இந்த கோடிக்கும் மாறி மாறி ஓடியவர் சட்டென்று பிரகலாதன் முன்னே நின்றார். பெரிய மீசையை திருகியபடி, உன் ஹரியானவர் இந்த தூணில் இருக்கின்றாரா என்று ராகம் போட்டு இழுத்தார். ஆமாம், இந்த தூணில் இருக்கிறார். இந்த தூணில்? துள்ளிப் பாய்ந்து மேலே எழுப்பி கீழே குதித்தார். இந்த தூணிலும் இருக்கிறார். கால் சலங்கை சப்தமிட ஓர் ஓட்டம் ஓடி நின்றார். இதில்? இந்த தூணில்? என் ஹரியானவர் இந்த தூணிலும் துரும்பிலும் கூட இருக்கிறார். சின்ன கருப்பு எகத்தாளமாக ஒரு சிரிப்பு சிரித்து கூட்டத்தை ஒரு பார்வை பார்த்தார். பாப்பா பார்வையில் தட்டுப்பட்டாள். இன்னும் ஓர் அடியெடுத்து வைத்தார். அவள் புடவையை இழுத்து போர்த்திக் கொண்டு மாமரத்தில் மறைந்தாள். ஆனால் அவர் மனதில் முழுமையாக நிறைந்திருந்தாள். அவள் தனக்காகவே கூத்து பார்க்க வந்திருப்பது மாதிரி பட்டது. குதூகலமும் பெருமிதமும் கொண்டார். தலையை சொடுக்கிச் சொடுக்கி எட்ட எட்ட கால் வைத்து ராஜநடை போட்டு, இந்த தூணிலுமா என்று கேட்டு எட்டி ஓர் உதை விட்டார். சலங்கையும் மத்தளமும் ஹார்மோனியமும் சேர்ந்து ஒலித்தன. தூணுக்கு பின்னால் இருந்து வெண்மயிரும் சிங்க நகமும் புலி நகத்தோடு நரசிம்மம் வெளிப்பட்டது. விசித்திரமான உருவத்தை இரணியன் ஒரு பார்வை பார்த்தார். கோரமாக சிரித்துக் கொண்டு நரசிம்மம் எட்டி அவன் நெஞ்சில் ஓர் அடி அடித்தது. பழக்கமில்லாத அடி தாங்க முடியவில்லை. இரணியன் தடுமாறி கீழே விழுந்தான். ஒரு பெரிய நாற்காலி வந்தது. நரசிம்மம் கீழே கிடந்த இரணியனை தூக்கிக் கொண்டு நாற்காலியில் உட்கார்ந்தது.
கைகளை பரப்பி மடியில் போட்டுக்கொண்டு தலையை சிலுப்பி நெஞ்சில் 2 அடி அடித்தது. ஐயோ! இரணியன் அலறினான். நரசிம்மம் ஒரு சிரிப்பு சிரித்தது. அந்த சிரிப்பும் கொடுத்த அடியும் புதுசாக இருந்தது. இரணியன் திமிரினான். மேலும் 2 அடி விழுந்தது. கூத்து பார்த்து கொண்டிருந்த கூட்டம் பயந்து மௌனம் காத்தது. மாறி மாறி விழுந்த அடியை தாங்க முடியாமல் இரணியன் பெரிதாக கத்த ஆரம்பித்தான். நரசிம்மம் தலையை குலுக்கி பல்லை இழித்தது. போலி பல்லும் பொய் முகமும் இரணியனை அச்சம் கொள்ள வைத்தன. அற்ப பதரை அக்கிரமமா புரியற? நரசிம்மம் அவன் நெஞ்சில் அடித்து மார்பில் இருந்த துணிகளை கிழித்து நாலா பக்கமும் வீசியது. இரணியன் திமிரினான். நெஞ்சில் இன்னொரு அடி விழுந்தது. ரத்தமும் சதையும் புலிநகத்தில் சிக்கியது. இரணியன் காலை படபட என்று உதறினான். ஆனால் நரசிம்மம் விடவில்லை. ஒரு காலை மேலே தூக்கி போட்டு அமுக்கி 2 கை புலிநகத்தாலும் இரணியன் மார்பை கிழித்து இரத்தத்தையும் சதையையும் நாலா பக்கமும் வாரி இறைத்தது. ஐயோ! ஐயோ! இரணியன் அலறினான். அவன் அலற அலற கூட்டம் பின்னே இருந்து முன்னே வந்தது. துடியாய் துடித்த இரணியன் கையும் காலும் நின்றது. உயிரற்ற உடலை கீழே தள்ளிவிட்டு நரசிம்மம் எழுந்து நின்றது. தலையை சிலுப்பிக் கொண்டு கூட்டத்தை நோட்டமிட்டது. புலிநகத்தில் இருந்து ரத்தம் கொட்டியது. பாப்பா கூட்டத்தை தள்ளிக்கொண்டு முன்னே வந்தாள். அவள் முகத்தில் எல்லையற்ற சந்தோஷம். அவளை கண்டதும் நரசிம்மம் குதூகலம் கொண்டது. தாடியையும் மீசையையும் பிடுங்கி போட்டுக்கொண்டு அவனை அதம் பண்ணிட்டே என்று கூட்டத்தில் இறங்கியது. அவள் இன்னும் இன்னும் என்ற சந்தோஷத்தோடு முன்னே வந்து கொண்டிருந்தாள்.